வணக்கம் நண்பர்களே. ஜெயா டிவியின் நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை இன்று மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உடைந்தார்க்கு உதவானாயின் உள்ளது ஒன்று ஈயானாயின் அடைந்தார்க்கு அருளானாயின் அறம் என்னாம் ஆண்மை என்னாம் என்பார் கம்பர். இந்தியாவிற்கு மிக அருகில் உள்ள இலங்கையில் போர் ஒன்று நடைபெற்று அதில் லட்சக்கணக்கில் அப்பாவி தமிழ் பொதுமக்கள் அவர்கள் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக மட்டுமே படுகொலை செய்யப்பட்டு அது உலக நாடுகள் அனைத்தின் கண்டனத்திற்கும் ஆளாகி அது தொடர்பாக பல்வேறு ஆவண படங்களெல்லாம் வெளியாகி உலகின் மனசாட்சியை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த நாட்டின் அதிபர் என்பது மட்டுமல்ல, இந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த அதிபர் என்ற குற்றச்சாட்டு தொடருகின்ற ஒரு மனிதரை பக்கத்து நாட்டுக்காரர் என்ற காரணத்தை சொல்லி பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பது எப்படி அறமாகும் என்ற கேள்வி எழுகிறது. இந்த ஒரு சம்பவம் இனிவரும் 5 ஆண்டுகளில் இவர்கள் எப்படி இருப்பார்களோ என்ற அச்சத்தை ஆழ்மனத்தில் தூண்டிவிடுகிறது. இன்னும் என்னவெல்லாம் செய்வார்களோ என்ற பயமும் ஏற்படுகிறது. இதைத்தான் இன்றைக்கு பேச இருக்கிறோம். பதவியேற்பு விழாவுக்கு சார்க் நாடு ஒன்றின் தலைவர் என்ற முறையில் இலங்கை அதிபர் ராஜபக்ஷவை இந்திய பிரதமராக பொறுப்பேற்க இருக்கின்ற திரு நரேந்திர மோடி அழைத்தது தவறு, வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் செயல், தமிழர்களின் உணர்வுகளை காயப்படுத்துகின்ற கொடுஞ்செயல் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர், இன்று உலகத் தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக உயர்ந்து நிற்கின்ற செம்மாந்து நிற்கின்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை ஒன்றின் மூலம் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை பற்றி இன்றைக்கு நம்மோடு தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள திரு வேல்முருகன், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வந்திருக்கிறார். நண்பர் வேல்முருகன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கங்க. வணக்கம். ஒரு போராட்டம் நடத்த போறீங்க. ராஜபக்ஷவை புதுடெல்லிக்கு அழைத்து அவர் முன்னிலையில் பதவியேற்பதுதான் இந்த புதிய அரசு தமிழர்களுக்கு சொல்லுகின்ற செய்தியா நீதியா என்பது இன்றைக்கு எல்லோர் மனதிலும் எழுந்திருக்கிறது. போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற உள்ளுணர்வு உங்களுக்கு ஏற்பட்டது எந்த நேரத்தில்? முதலமைச்சர் அவர்களையும் நீங்கள் சந்தித்தீர்கள். இது பற்றிய முதலமைச்சர் அவர்களின் அறிக்கை பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய உணர்வு என்ன? இன்றைக்கு திரு மோடி அவர்கள் புதிதாக பொறுப்பேற்று அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற முக்கிய மாநில முதலமைச்சர்களையோ அல்லது முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களையோ அழைத்து அவர் பதவியேற்பதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நாம் எந்தவித எதிர்ப்பும் காட்டப்போவதில்லை. ஆனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது போல் பக்கத்து 10 மைல் தூரத்தில் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த ஒரு இனப்படுகொலையாளன் ராஜபக்சே. இன்றைக்கு ஐநாவும் அதற்கான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல்வேறு மனித உரிமைக்கான களத்தில் இன்று போராடுகிற ஐநா மன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமை அமைப்புகளும் ராஜபக்சேவை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது. அதோடு இங்கிலாந்தில் இருக்கிற சேனல் 4 அங்கு நடந்த இனப்படுகொலையை, அங்கு நடந்த கற்பழிப்புகளை, பச்சைமிளம் பாலகர்கள், முதியோர்கள், ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள், சர்ச்சுகள், மசூதிகள், திருச்சபைகள், இந்து வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், இப்படி என்று ஒரு இடத்தை கூட விட்டு வைக்காமல் போர் நியாதிக்கு நேர் மாறாக போரிட்டு அந்த மக்களை கொன்று குவித்த ஒரு மிகப்பெரிய கொடிய குற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டு இன்றைக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய சட்டமன்ற தீர்மானம் இருக்கிறது. ஏற்கனவே இந்த மத்திய அரசுக்கு அனுப்பியது இருக்கிறது. அதுபோல் அங்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி
ஈழ மக்களிடத்திலும் புலம்பெயர்ந்த தமிழர்களிடத்திலும் அங்கு ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தருவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் உலக சமூகம் என்கிற கருத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆக இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்ட பாரதிய ஜனதா, இவற்றையெல்லாம் உள்வாங்கிய பாரதிய ஜனதாவுடைய தலைமை இன்றைக்கு நேர் எதிர்மாறாக, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு நேர் எதிர்மாறாக, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க உலக தமிழினமே போற்றி பாராட்டி வணங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்களுக்கு நேர் எதிராக அந்த இனப்படுகொலைகளை, அந்த இரத்த கரம்படிந்த ராஜபக்சே அவர்களை இங்கு வந்து இவர்கள் ரெட் கார்பெட் விரித்து வரவேற்பது என்பதும், அந்த விழாவிலே பங்கேற்க வைப்பது என்பதும், அவருக்கான விருந்து உபசரிப்பு என்பதும் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது போல வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதோடு மட்டுமல்லாமல் தமிழர்களின் உணர்வுகளை காயப்படுத்துகிற மிக கொடுமையான இந்த செயலாக இதை நான் பார்க்கிறேன் என்று இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த இந்த அறிக்கை இன்னைக்கு என்னை போன்ற இன்னும் எண்ணற்ற தமிழர் அமைப்புகள், தமிழர் இயக்கங்கள், மாணவர் சமூகங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு வராத தமிழின உணர்வாளர்கள் எல்லாம் இன்றைக்கு போராடுவதற்கான ஒரு ஊந்து சக்தியை இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம். வாக்களித்து இந்த நாட்டுடைய 3வது முறை முதலமைச்சர் ஆக்கிய இன்றைக்கு 39 இடங்களில் 37 இடங்களில் மிகப்பெரிய வெற்றியை தந்திட்ட தமிழ் மக்களுக்கும், புலம்பெயர்ந்து தன்னை நம்பியிருக்கிற கோடிக்கணக்கான தமிழர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கின்ற வகையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு எதிர்ப்பை இந்த திரு மோடி அவர்களுடைய இந்த பதவியேற்பு விழாவிற்கு அவர் திரு ராஜபக்சே அவர்களை அழைத்ததை இன்றைக்கு கண்டித்திருக்கிறார், தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். ஆக அரசாங்கத்தில் ஒரு அரசை நடத்தக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதிகபட்சமாக செய்ய வேண்டியதை இன்றைக்கு அவர் செய்திருக்கிறார்கள். ஆனால் அரசியல் கட்சியாக இருந்து, தமிழர் அமைப்புகளாக இருந்து இதை எதிர்த்து போராட்ட களத்தில் தன்னுடைய உணர்வை, தங்கள் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை இந்த புதிதாக பொறுப்பேற்கின்ற மத்திய அரசுக்கு, திரு மோடி அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தமிழர் அமைப்புகளும், இயக்கங்களும், மாணவர் அமைப்புகளும், கணினி துறையில் பணியாற்றுகின்ற தமிழர்களும் இன்றைக்கு இதற்கான எதிர்ப்பை போராட்டங்களாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி வருகின்ற 26ஆம் தேதி இப்படி தமிழ்நாட்டின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமலும், தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமலும், உலகத்தில் இருக்கிற பல்வேறு தமிழ் மக்களுடைய அந்த அமைப்புகளை கூட தடை செய்து, ஒரு ஜனநாயக நடைமுறையை கூட தடை செய்து அவர்களை நசுக்கி ஒடுக்கி வருகின்ற ராஜபக்சேவை அழைப்பது என்பது ஏற்புடைய செயல் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இலங்கையில் ராஜபக்சே அவர்கள் தலைமையில் நடந்த அந்த சார்க் உச்சி மாநாட்டில், இந்த காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக பெயர் அளவில் கூட யாரும் கலந்து கொள்ள கூடாது என்று சொன்ன ஒரே இந்திய நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். ஆக இலங்கையில் நடந்த சார்க் மாநாட்டிலே இந்தியாவின் சார்பாக பெயரளவில் யாரும் கலந்து கொள்ள கூடாது என்று சொன்ன மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், ஆனால் அந்த நாட்டின் இனப்படுகொலை செய்திட்ட குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு விசாரணை கூண்டில் ஏற்றப்பட்டு விசாரித்துக் கொண்டிருக்கிற அந்த குற்றவாளியை இந்திய புதிதாக பொறுப்பேற்கின்ற மோடி அரசு அழைப்பது என்பது எப்படி ஏற்புடையதாகும் என்கிற இந்த நியாயமான கேள்வியை இன்றைக்கு உலக தமிழ் சமூகம் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும், மிகப்பெரிய அன்புகரம் நீட்டி நம்மை ஆதரித்திருக்கிறது தாய் தமிழகம் என்கிற ஒரு மனநிறைவோடு இருக்கிறார்கள். இன்னும் ஒன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், மிக தெளிவாக குறிப்பிட்டாங்க, இலங்கை நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்களே இந்த தமிழ்நாட்டில் எங்கள் தாய் மண்ணில் நாம் விளையாட அனுமதிக்க கூடாது என்று அவர்களை திருப்பி அனுப்புகிற போது, ஆக அந்த விளையாட்டு வீரர்களுக்கும் சேர்த்து இன்றைக்கு அதிபராக இருக்கிற, இந்த இனப்படுகொலைக்கு நடத்திட்டதற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிற உலக சமூகத்தால் இன்றைக்கு கண்டிப்புக்குள்ளாகி இருக்கிற அந்த ராஜபக்சே அவர்கள் நாம் எப்படி இங்கு அழைக்கலாம், அவர்கள் கலந்து கொள்கிற விழாவை நாம் எப்படி ஏற்கலாம் என்கிற கருத்தையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் சொல்லவில்லை. சொன்னவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த அறிவிப்புக்கு இணங்கதான் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களோடு நாங்கள் கூட்டணியில் இடம்பெற்றார் இருந்தாலும் கூட, ஒரு அரசாங்கத்தின் பிரதியாக, ஒரு நாட்டின் முதலமைச்சராக அம்மா இப்படி தன்னுடைய எதிர்ப்பை ஜனநாயக முறையில் பதிவு செய்திருக்கிறார். நாங்கள் அரசியல் கட்சிகள் என்ற அடிப்படையில், தமிழர் அமைப்புகள் என்கிற அடிப்படையில் இந்த ராஜபக்சேவின் வருகைக்கு எதிராக எங்கள் எதிர்ப்பை பதிவிப்பதற்காக ஜனநாயக ரீதியான இந்த போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி அறிவித்திருக்கிறது. உலக தமிழர்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்பட்டது ஒரு புதிய அரசு இந்தியாவில் அமைந்த பொழுது. அதிலும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரலாறு கண்டிராத ஒரு வெற்றியை 39ற்கு 37 என்று வெற்றி பெற்ற பொழுது உலகத் தமிழர்கள் எல்லோரும் தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்பட்டு ஒரு தீர்வு வர இருக்கிறது என்ற நம்பிக்கையில் ஆவலோடு இருந்தார்கள். அந்த நம்பிக்கையை நரேந்திர மோடியின் ஆலோசகர்களோ, நரேந்திர மோடியோ அல்லது அவருடைய கட்சியினரோ தகர்க்கும் விதத்தில் ராஜபக்சேவிற்கு அழைப்பு விடுத்தார்கள்.
அது உலகத் தமிழர்கள் எல்லோருடைய மனதையும் பெரிய அளவிற்கு வேதனைப்படுத்தியது. அந்த வேதனையில் கூட அதனை எதிர்த்து இந்த பதவியேற்பு விழாவுக்கே முதலமைச்சர் செல்ல மாட்டார் என்ற நிலை ஏற்பட்டிருப்பதால் இந்த பதவியேற்பு விழாவில் ராஜபக்சே கலந்து கொள்வதா என்ற கேள்வியை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கின்ற காரணத்தால் நமக்கான குரல் என்பது இன்னும் ஒலிக்கும், எப்பொழுதும் ஒலிக்கும் என்ற நம்பிக்கைதான் தமிழர்கள் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் காலம் பல நேரங்களில் பலவற்றை நம்மை மறக்க செய்து விடுகிறது, பல காயங்களை ஆறச் செய்து விடுகிறது. ஆனால் சில காயங்கள் ஆறவே கூடாது, ஆறவே ஆறாது. ஏன் இந்த காயம் நமக்கு ஏற்பட்டது என்பதை 5 வயதில் அன்று இருந்த சிறுவனுக்கோ சிறுமிக்கோ இன்றைக்கு 10 வயது அவர்களுக்கு இது புரியாமல் கூட இருக்கும். ராஜபக்சே வருகைக்கு இவர்கள் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று 5 ஆண்டுகளுக்கு முன் 10 வயது சிறுவனாக விளையாடி கொண்டிருந்த ஒரு பாலகனுக்கு இன்றைக்கு 15 வயது, இன்னும் 3 ஆண்டுகளில் ஓட்டளிக்கப் போகின்ற இளைஞன், அவனுக்கு அது தெரியாமல் இருக்கும். எனவே அந்த காட்சிகள் சிலவற்றை, அந்த போர் காட்சிகள் சிலவற்றை இப்பொழுது பார்ப்போம். இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். இதனால் தான் நமக்கு அந்த காயம் மாறாமல் இருக்கிறது. தமிழன் என்ற இனவெறியால் அல்ல, மனிதன் என்ற மனிதாபிமான அறச்சிந்தனையின் காரணமாக. இது யாருக்கு நடந்திருந்தாலும் நமக்கு இந்த கோபம் வந்திருக்கும். உலகின் எந்த மூலையில் நடந்திருந்தாலும் நமக்கு இந்த கோபம் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சே வந்தே தீர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எடுத்திருப்பது, இந்த தேர்தல் முடிவே நாம் எதை விரும்பினோமோ அதை தராத ஒன்றாக இருந்து விடுமோ என்ற நிலையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இல்லை, கண்டிப்பாக அதான் நடந்திருக்கு. இன்றைக்கு திரு மோடி அவர்களுக்கான இந்த பெரும்பான்மையான வெற்றியின் மூலமாக அவர்கள் நாம் எதை செய்கிறோம் என்பதை கூட மறந்து செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த வெற்றியின் மாமேதையில் அவர்கள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களும் உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்களும் தமிழர் அமைப்புகளும் எங்களை போன்ற கட்சிகளும் நாங்கள் நினைக்கிறோம். காரணம், இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூட சொன்னார்கள், இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு தமிழ்நாட்டின் சார்பாக 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் 10க்கு மேற்பட்ட இன்றைக்கு மேலவை உறுப்பினர்களையும் பெற்றிருக்கிற, ராஜ்யசபா உறுப்பினர்களையும் பெற்றிருக்கிற இந்தியாவின் சரித்திரத்தில், இந்தியாவின் வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளுடைய வரலாற்றில் தனிப்பெரும் ஒரு கட்சி பெற்றிருப்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவு மக்களுடைய வாக்குகளை பெற்று பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக மக்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த வெற்றியை தந்திருக்கின்ற போது, ஒரு குறைந்தபட்சம் திரு மோடி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரை தொடர்பு கொண்டு இதை பற்றி ஒன்று கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும். அதையும் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் செய்யாமல் அவர்கள் அழைத்திருப்பது என்பது இன்றைக்கு கூட அதற்கு மறுப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் அறிக்கைக்கு பின்பாக இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய தலைமையில் இருந்து அவரை அழைத்ததில் என்ன தவறு இருக்கிறது என்கிற கேள்வி வியக்கானத்தை எல்லாம் அவர்கள் எழுப்புகிறார்கள் என்று சொன்னால், இதற்கான ஒரு அடியை நிச்சயம் தமிழக மக்கள்
எதிர்காலத்தில் பிஜேபிக்கு தருவார்கள் என்பது தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொன்னது போல இன்றைக்கு அங்கு நடந்தேறிய அந்த இனப்படுகொலை என்பது இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்த காட்சிகள் நடந்து முடிந்த கோர காட்சிகள். ஆனால் உங்களுக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு கோபி உள்ளிட்ட ஒரு 3 இளைஞர்களை இந்த சிங்கள ராணுவம் பிடித்து சென்று இவர்கள் புலிகளாக மாற இருக்கிறார்கள் என்று நடுவீதியில் சுட்டு படுகொலை செய்கிறார்கள். 60க்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்களை கடத்தி கொண்டு போய் இதுவரையில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா, சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்களா என்று தெரியவில்லை என்கிற அவலம். இசைப்பிரியாவுக்கு பிறகு, பாலகன் பாலச்சந்திரனுக்கு பிறகு இப்போது வந்திருக்கிற காட்சிகளில் இன்னும் சில இளம் 19 வயது சிறுமிகளை எல்லாம் சிங்கள பேரினவாத அரசனுடைய ராணுவம் தற்போது அவர்களை கற்பழித்து படும் பயங்கரமான ஒரு ஈவிரக்கமற்ற கொலையை அங்கு செய்திருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது கூட 10 அகதிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் அங்கு மிகப்பெரிய துயரம் நடக்கிறது, துன்பம் நடக்கிறது. எங்களால் அங்கு வெளியில் நடமாடவே முடியவில்லை, அங்கு இளைஞர்களும் பெண்களும் அங்கு வாழவே முடியவில்லை. அவ்வளவு பெரிய அச்சுறுத்தல்களும் கற்பழிப்புகளும் படுகொலைகளும் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. அதனால் எங்கள் உயிரே போனாலும் கூட பரவாயில்லை, எங்கள் தாய் தமிழகத்துக்கு நாங்கள் பிழைத்துக் கொள்வோம் என்றுதான் நாங்கள் இங்கு வந்தோம் என்று கண்ணீர் மல்க அவர்கள் இன்றைக்கு பேட்டி தந்திருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதரவுக்காரனாக, அவருக்கு ஒரு கருணை காட்டக்கூடியவர்களாக, அவருடைய வாழ்வில் ஒரு ஒளி ஏற்றக்கூடியவராக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை இந்தியாவில் பல்வேறு தமிழ் அமைப்புகள் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது, உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு நம்பிக்கை ஒளியாக, ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய கீற்றாக தெரிந்தவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றியின் மூலமாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருடைய கடிதங்களுக்கும் சட்டமன்ற தீர்மானங்களுக்கும் மதிப்பளிக்காமல் தூக்கி எறிந்து அந்த காங்கிரஸ் எவ்வளவு அகம்பாவத்தோடு நடந்து கொண்டதோ அதுபோல் ஒரு நடப்பதற்கான அறிகுறியாக இந்த நிகழ்வை தமிழக மக்களும் உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்களும் பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். நிச்சயம் அப்படி ஒரு நடவடிக்கைகளை இந்த மோடியினுடைய அரசு எடுக்கும் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அது இந்திய அளவிலேயே மிகப்பெரிய அவருக்கான ஒரு எதிர்ப்பை தான் உருவாக்கும். ஏன் என்று சொன்னால் இதுல ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கிற ஒரு சர்வதேச ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு, ஐநாவினுடைய மனித உரிமை அமைப்பு தலைமையிலான மனித உரிமை அமைப்பு, உலகத்தில் இருக்கிற பிரிட்டனுடைய அதிபர் திரு டேவிட் கேமரன் அவர்கள், ஆஸ்திரேலியாவுடைய அதிபர் அவர்கள், கனடாவினுடைய அதிபர் அவர்கள், பக்கத்து நாடு என்று சொல்லக்கூடிய மொரிஷியஸ் நாட்டினுடைய அதிபர் அந்த காமன்வெல்த் மாநாட்டில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று புறக்கணித்திருக்கிறார்கள். ஆனால் எந்தவித ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாத வெள்ளைய நாட்டு அதிபர்களும் கருப்பர் நாட்டு அதிபர்களும் முகமது நாட்டு அதிபர்களும் கூட இவ்வளவு ஒரு கொடூரமான கொலை செய்திட்ட இனப்படுகொலையாளனை மிக கண்டித்திருக்கிறார்கள். அவர் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தியலை கொண்டிருக்கிற போது, ஆக இங்கே அந்த இனப்படுகொலைக்கு தோள் கொடுத்து துணை நின்ற காங்கிரஸ் திமுக அரசனுடைய நடவடிக்கைகளை எல்லாம் இந்தியாவின் எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து கூர்ந்து கவனித்த இந்த பாரதிய ஜனதா, தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கிற பாரதிய ஜனதா, ஒரு மாற்றம் வரும், அந்த கூட்டணியில் இடம்பெற்ற திரு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய மச்சான் சுதீஷுக்கு எப்படியாவது மந்திரி பதவி கிடைத்து விடுமா என்று அவர் அந்த எதிர்ப்பு குரலை பதிவு செய்யாமல் இருக்கிறார். திரு ராமதாஸ் அவர்கள் தன் மகனுக்கு எப்படியாவது மந்திரி பதவியில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அந்த எதிர்ப்பு குரலை பதிவு செய்யாமல் இருக்கிறார். ஆனால் ஒரு இனத்தை அழித்து ஒழித்த ஒரு சிங்கள வெறியன் அந்த நாட்டின் அதிபர் இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்களோடு நம்முடைய மண்ணில் நம்முடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் அந்த ரெட் கார்பெட் அந்த வரவேற்பிலே கலந்து கொண்டு இங்கு விருந்துண்டு செல்கிறான் என்று சொன்னால் நமக்கு ரத்தமெல்லாம் கொதிக்கிறது. ஆனால் இவர்களுக்கு பதவி குறித்து தான் சிந்தனை இருக்கிறதை தவிர தமிழ் சமூகத்தின் உரிமையை குறித்தோ, தமிழர்களின் விடியலை குறித்தோ, தமிழர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்தோ, அங்கு இளம் தளிகள் ஆயிரக்கணக்கில் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்களே, 90,000க்கு மேற்பட்ட என் தமிழ் சகோதரிகள் அங்கு விதவியாக்கப்பட்டு இன்றைக்கு தினந்தனும் துன்பத்திலும் துயரத்திலும் ஆறாத ரண வேதனையிலும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் கண்ணீர்கள் எல்லாம் இவர்கள் கண்களுக்கு தெரியாத ஒரு சூழல் தான் பதவி என்கிற வெறியின் மூலமாக மறைத்திருக்கிறது என்று நான் பகிரங்கமாகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மோடிக்கு ஆதரவாக துணை நின்ற கூட்டணியில் இடம்பெற்ற இந்த தலைவர்களை நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். பாகிஸ்தான் அதிபர் நவாஸ் ஷெரீப் அவர்களை இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு அழைத்ததோடு ராஜபக்ஷே அழைக்கப்படுவதை ஒப்பிட்டு நியாயப்படுத்த உறவுகளை சுமூகமாக்க நடைபெறுகின்ற முயற்சி என்று வாதிட சிலர் முனைகிறார்கள். இதில் அடிப்படையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை, ஏன் நமக்கு இவ்வளவு உள்ளம் வேதனைப்படுகிறது என்பதை சற்றே அவர்கள் புரிந்து கொண்டால் நியாயமும் அறமும் தழைப்பதற்கு வசதியாக இருக்கும். என்ன சொல்லப்படுகிறது? ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கிறது, போர்க்குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன, லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், நிராயுதபாணிகளாக அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு குண்டு வீசி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு நியாயம் கிடைக்கும் வரை நாம் போரிட வேண்டும். அந்த நியாயத்திற்காக இந்தியாவே குரல் எழுப்பவில்லை என்றால்
அந்த நியாயத்தை இந்தியா பெற்று தரவில்லை என்றால் அவர்கள் வேறு எங்கிருந்து இந்த நியாயத்தை பெற முடியும் என்பதுதான் கேள்வி. இதில் நவாஸ் ஷெரீஃபோடு ராஜபக்ஷவை ஒப்பிடுவதற்கு இடமே இல்லை. எனவே நியாயத்தை தான் கேட்கிறோம், அறத்திற்காகத்தான் போராடுகிறோம். எனவே இந்த நியாய உணர்வும் அற உணர்வும் அற்று போகுமேயானால் மானுடம் இருப்பதற்கே பொருள் இல்லை. கண்டிப்பா மனித வாழ்வு என்பது தோன்றி மறைகின்ற ஒன்று. இடைப்பட்ட இந்த காலத்தில் நான் எதற்காக நின்றேன் என்பதுதான் கேள்வி. அதுதான் ஒரு மனிதனை பற்றி பேசுமே தவிர நான் பதவிக்காக நின்றேன், மற்ற பவுசுகளுக்காக நின்றேன் என்பது ஒரு மனிதனுக்கு என்ன பெருமையை தந்துவிட முடியும்? எனவே ராஜபக்சேவை அழைப்பதில் தமிழர்களுடைய அல்லது தங்கள் கட்சியைச் சேர்ந்த தமிழர்களை ஆலோசிக்க கூட அவர்களுக்கு நினைப்பு வராமல் போனதற்கு என்ன காரணம்? காங்கிரஸ் ஈழத் தமிழர்கள் இன அழிப்புக்கு துணை நின்றது, தோள் கொடுத்தது, உதவி புரிந்தது ஒரு பக்கம், அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அவ்வளவு பெரிய இன அழிப்பு அங்கு துயரம் நடந்த போது, தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய எழுச்சிகள் வந்த போதும், இவ்வளவு சட்டமன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்பிய போதும் எதிர்வரிசையில் இருந்த பாரதிய ஜனதா அதற்காக என்றைக்கும் டெல்லி அளவில் ஆதரவு குரல் கொடுத்ததில்லை. நாங்கள் தனித்தமிழத்தை பெற்றுத் தருவோம் என்றோ, பொது வாக்கெடுப்பு நாங்கள் நடத்துவோம் என்றோ, அல்லது அங்கு நடந்த இனப்படுகொலை தான் என்றோ, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடாது என்றோ இதுவரையில் எந்த ஒரு கருத்தையும் இங்க இருக்கிற தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதாவில் இருக்கிற ஒரு விரல் செல் எண்ண விட்டு தமிழர்கள் நலனை விரும்பக்கூடிய தலைவருடைய கருத்தை கூட டெல்லியில் இருக்கிற பாரதிய ஜனதா மதித்ததாக இல்லை. காங்கிரசினுடைய வெளியுறவு கொள்கையும் பாரதிய ஜனதாவுடைய வெளியுறவு கொள்கையும் ஒரே நிலையில் தான் இருக்கிறது. அவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் வெளியுறவு கொள்கையோடு நிற்குமா அல்லது இன்னும் மற்ற எல்லா கொள்கைகளிலும்? அதான் நமக்கு ஐயமா இருக்கிறது. ஆனா இங்க அவர்களை பற்றியான அவரை பற்றியான ஒரு பூஸ்டப் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அவரை பற்றி இந்த மிகைப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்ட அந்த செய்திகள் எல்லாமே அவர் வந்து அப்படியே மீனவர் பிரச்சனை தீர்ந்துவிடும், இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனை, வைகோ அவர்கள் எப்படி பேசினார்? மோடி அவர்கள் வந்துவிட்டால் இன்றைக்கு நடப்பதே வேறு என்று சொன்னால், அதே திரு வைகோ அவர்கள் இன்றைக்கு அந்த கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுக் கொண்டு அவர் சொல்லுகிறார், நாங்கள் உங்கள் இரு கைகளை பிடித்து கரங்கூப்பி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன் திரு வைகோ அவர்களை பார்த்து, இதே வைகோ அவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை காங்கிரஸ் அரசு கையாண்ட போது என்ன சொன்னார்? இதை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன், இதை நான் அனுமதிக்க மாட்டேன். இதே காங்கிரஸ் அரசு மத்திய பிரதேசத்தில் ராஞ்சியில் ராஜபக்சேவை அழைத்த போது அங்கு சென்று போராட்டம் நடத்திய திரு வைகோ அவர்கள் ஒரு தாழ்மையான வேண்டுகோளோடு நிறுத்தி கொண்டார். இந்த ராமதாஸ் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டான், வீதிக்கு வருவான், போராடுவான், ஒரு ரயில் ஓடாது என்று சொன்ன மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இதுவரையில் ஏன் அந்த போர்க்குணத்தை காட்ட முன்வரவில்லை? சினிமாவில் குத்துச்சண்டை போட்ட விஜயகாந்த் அவர்கள் அந்த இனத்தை காப்பாற்றுவதற்காக ஏன் வரவில்லை? இதையெல்லாம் நிச்சயமாக இந்த தமிழக மக்களும் உலக தமிழர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக இவற்றையெல்லாம் புறந்தள்ளி நிச்சயம் இந்த ராஜபக்சேவனுடைய இந்த அழைப்பு என்பது நீங்கள் சொன்னது போல பாகிஸ்தான் அவர் எதிரி நாட்டோடு நாம் சண்டையிடுகிறோம், போரிடுகிறோம், ராணுவ வீரர்கள் தாக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள், அதனால் அவர்களோடு ஒரு இணக்கம் காட்டுவதற்கு அழைத்தார் என்று கூட ஒரு விதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ராஜபக்சே என்பவன் ஒவ்வொரு முறையும் அது காங்கிரஸ் ஆண்டாலும் பிஜேபி ஆண்டாலும் நம்முடைய இந்திய நாட்டுடைய மக்களுடைய வரிப்பணங்களை பல்லாயிரக்கணக்கான கோடிகளை, அது பண்டாரநாயக்கா காலத்திலிருந்து, பிரேமதாசா காலத்திலிருந்து, ஜெயவர்த்தனா காலத்திலிருந்து, சந்திரிகா காலத்திலிருந்து, ரணில் விக்ரமசிங்க காலத்திலிருந்து இன்றைய ராஜபக்ச காலம் வரையில் அந்த சிங்களவனுடைய நரித்தந்திர ராஜதந்திரம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியாவினிடத்தில் மண்ணக்கவி இருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆனால் இன்றைக்கு மோடி இவற்றையெல்லாம் உடைத்திறந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான பார்வையோடு, தெளிவான வெளிவாறு கொள்கையோடு நான் ஆட்சிக்கு வந்தால் அவருடைய இன்னல்கள் தீரும், அவர்கள் பிரச்சனைகள் தீரும், அவர்கள் கண்ணீர் வடிப்பதிலிருந்து நான் காப்பாற்றுவேன் என்று தமிழ்நாட்டு வீதிகளில் வந்து முழங்கிய 3 முறை முழங்கிய திரு மோடி அவர்களும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் ஆனால் இன்றைக்கு என்ன பதில் சொல்றாங்க? இதன் மூலம் அவங்க எதை இந்த நாட்டு மக்களுக்கு, நாங்க இப்படிதான் இருப்போம், எங்களுடைய கட்சி காங்கிரசினுடைய மறு உருவம் தான், காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டை எடுத்தோ அதைத்தான். இன்னும் சொல்ல போன இதுவரையில் நேரு காலத்திலிருந்து எனக்கு தெரிந்த அரசியல் அனுபவத்தின் காரணமாக நேரு காலத்திலிருந்து கூட இது போன்ற பாரத பிரதமருடைய பதவியேற்பு விழாவிற்கு இலங்கையினுடைய அதிபரையோ பாகிஸ்தான் அதிபரையோ பக்கத்தில் இருக்கிற ஏனைய நாட்டு அதிபர்களையோ அழைத்து இவர்கள் உபசரித்ததாக வரலாறு இல்லை. திரு வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போதும் 2 முறை ஆட்சி பொறுப்பை ஏற்ற போதும் அவர்கள் அழைக்கவில்லை. ஆனால் இப்போது அழைக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது இங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. நீங்க சொன்னது போல மிகப்பெரிய ஒரு ஐயம் இருக்கிறது. ஆக இப்ப எடுத்த உடனேயே பதவியேற்பு விழாவிற்கே இந்த இனத்தை அழித்து ஒழித்து அந்த இனம் அங்கு பூண்டோடு அழிவதற்கு காரணமாக நான் இருந்தேன் என்று மார்தட்டி வெற்றி விழாக்கு தமிழனுடைய உடல்கள் மீது நடத்தி காட்டிய ராஜபக்சேவை நீங்கள் அழைப்பது என்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? ஆக பாரதிய ஜனதா அவருடைய முகம் இந்த முதல் நிகழ்ச்சியிலே என்று சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்வார்களே, அதுபோல்தான் இருக்க போகிறது. இனி உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக ஒரு செயலை இன்னைக்கு நீங்க பாருங்க, பேரறிவாளன், சாந்தன், முருகன் 3 விடுதலையை இந்த அரசு விடுதலை செய்ய முயற்சிக்கிறது, விடுதலை செய்யும் என்று சொன்னார்கள்.
அதற்காக உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வை காங்கிரஸ் அரசு செய்தது, மத்திய அரசு செய்தது. அதை உடைத்தெறிந்து மூவர் விடுதலையை இன்றைக்கு உறுதி செய்தது, தூக்கை ரத்து செய்வதற்கு உறுதி செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக கூர்ந்த ஒரு மதிநுட்பத்தோடு அறிவார்ந்த சிந்தனையோடு சிந்தித்து தன்னுடைய ஒவ்வொரு நகர்களையும் மிக சரியாக நேர்த்தியாக தமிழக மக்களிடத்தில், உலக தமிழர்களிடத்தில் எடுத்து வைக்கிறார்கள். ஆக அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு என்னை போன்றவர்களை மாண்புமிகு அம்மாவின் பக்கம் ஈர்த்திருக்கிறது. இன்னைக்கு கோடிக்கணக்கான தமிழர்களை மாண்புமிகு அம்மாவின் பக்கம் ஈர்த்திருக்கிறது. நிச்சயம் இந்த சூழ்ச்சி வலைகளை அறுத்தறிந்து தமிழர்களின் உரிமைகளை மீட்டு தருவார் என்று உலக தமிழினம் மனதார நம்புகிறது. நன்றி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்புக்கு தங்களுக்கும் ஜெயா தொலைக்காட்சிக்கும் நன்றி. வணக்கம். நன்றி நண்பர்களே. மீண்டும் நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஜெயா டிவியிலிருந்து நெஞ்சார்ந்த அன்பு, நன்றி, வணக்கம்.